இங்க பாத்தீங்கன்னா ஹீரோட காதலி கனின்ற பொண்ணு சூசைட் பண்ணி இறந்து போயிருப்பாங்க. தினமும் நைட் டைம்ல ஆவியா வந்து இவரை போட்டு பயங்கரமா அடிச்சு டார்ச்சர் பண்றாங்க. ஹீரோக்கு என்ன பண்றதுனே புரியல. கனி வீட்டுக்கு பக்கத்துல இருக்க ஒரு அண்ணா கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி ஹெல்ப் கேக்குறாரு. உங்களுக்கும் கனிக்கு என்ன உறவுன்னு சொல்லி இவரும் கேக்குறாரு. அப்பதான் இவர் ஒரு விஷயத்தை ரிவீல் பண்றாரு. 8 மாசத்துக்கு முன்னாடி இவர் இறந்து போன பொண்ணோட லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருப்பாரு. இந்த பொண்ணுக்கு இவரை ரொம்ப பிடிச்சி போனதுனால மேரேஜ் பண்ணிக்க சொல்லி டார்ச்சர் பண்ணிருப்பாங்க. ஆனா இவர் அதுக்கப்புறமேட்டு இந்த பொண்ணை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. ரொம்ப நாளா அந்த பொண்ணு கால் பண்றது ஃபீலிங்ஸா மெசேஜ் பண்றது சொல்லி ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க. இவர் சுத்தமா அவாய்ட் பண்ணதுனால அந்த பொண்ணு அதையும் விட்டுறாங்க. திடீர்னு ஒரு நாள் சூசைட் பண்ணி இறந்து போயிறாங்க. ஆவியா வந்து தினமும் இவரை தொல்லையும் பண்ணிருக்காங்க. அந்த பொண்ணோட ஆவி கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக எப்படியாச்சும் ஒரு ஐடியா கொடுங்கன்னு சொல்லி கேக்குறாரு. 16வது நாள் காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாமே சரியாயிடுப்பா, அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம்னு இவரும் சொல்றாரு. 16வது நாள் காரியத்தை அந்த பொண்ணோட தம்பியும் செஞ்சு முடிக்கிறான். அன்னைக்கு நைட் இவர் எந்த பிரச்சனையுமே இல்லாம தூங்குறாரு. இதை செலிப்ரேட் பண்றதுக்காக அடுத்த நாளே அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே வீட்டுக்கு வர வச்சு பார்ட்டியும் பண்றாரு. பார்ட்டிக்கு கனியோட தம்பியை இன்வைட் பண்றாரு. உனக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் சொல்றா, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். உனக்கு இப்ப காசு தேவைப்பட்டா சொல்லுன்னு சொல்லி இவருக்கும் காசு கொடுக்கறதுக்காக ட்ரை பண்றாரு. என்ன பார்த்தா என்ன ஹெல்ப் கேட்கிற பையன் மாதிரி இதா? எங்க அக்கா செத்து போயிட்டா நானும் வாடா செத்து போயிடணும். எல்லாருமே என்ன ஓவரா ஸ்ட்ரிக் பண்ணுறீங்க. சரி கூடாதுன்றீங்க, சோகமா இருன்றீங்க. போங்கடா நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு இவனும் கிளம்புறான். டே போவாதான்னு சொல்லிட்டு இவனும் புடிச்சு வைக்கிறாரு. அந்த பையன் ரொம்ப ஃபீலிங்ஸ் ஆகி அழ ஆரம்பிச்சிடறான். ஹீரோக்கு அந்த இடத்துல சலங்க சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. அந்த பேய் மறுபடியும் இங்க தான் இருக்க போலன்னு சொல்லி இவரும் யோசிக்கிறாரு. டக்குன்னு பார்த்தா இந்த பையனை இழுத்து வெளியே போடுது. இவனும் ஓடி போயிட்டு அந்த பையனோட காலையும் பிடிச்சிக்கிறான். அந்த பையனோட மண்டை போயிட்டு செவுத்துலயும் அடிக்குது. அப்படியே அவனை இழுத்து கீழே போடுது. அவன் மண்டை செவுத்துல வச்சு அவன் 2 காலுமே ஒற்றை நிலைமையில அவன் போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுறான். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்றதை அடுத்த வீடியோல சொல்லிடுறேன். தேங்க்யூ.